பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேஸுக்கு குளிக்கும் போது நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் மட்டும் போட்டு யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக வந்து இதெல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் வந்து ரொம்பவே பிரைட்டா இருக்கும், அழகா இருக்கும். இன்னொன்று வந்து ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் எதுவுமே வந்து வராது. இதை ரெகுலராகவே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டினியூவாக போடும்போது இந்த ஃபேஸ் வந்து ரொம்பவே பிரைட்டாகவும் அழகாகவும் வந்து இருக்கும். அதுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இதுக்கு வந்து நான் வந்து எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறேன் அப்படின்னா 1/4 கிலோ கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாமே வந்து நம்ம மிஷினில் கொடுத்து தான் வந்து அரைக்கணும். இப்போ எனக்கு வந்து காய போடுறதுக்கான இட வசதி இல்லாததுனால நான் என்ன பண்ணுவேன்னா, டைரெக்டாகவே வாங்கிட்டு வந்து பேக்கை அப்படியே கட் பண்ணி கொடுத்து அப்படியே மிஷினில் வந்து நான் அரைச்சிடுவது. அதுக்கப்புறம் வந்து 1/4 கிலோ வந்து கஸ்தூரி மஞ்சளுக்கு வந்து 1/2 கிலோ வந்து பச்சைப்பயிறு, 1/2 கிலோ பச்சைப்பயிறு நம்ம வந்து இது கூட கொட்டி சேர்த்துக்கணும். அரை கிலோ பச்சை பயிறு கூடவே 1/2 கிலோ வந்து கடலைப்பருப்பு. இப்போ இந்த கடலைப்பருப்பு வந்து நம்ம சேர்க்கும் போது அந்த ஃபேஸுக்கு நம்ம வந்து தண்ணி மட்டும் விட்டு வந்து நம்ம போட்டு அப்படி குளிக்கும் போது போட்டாலே போதும். ரொம்பவே வந்து கண்டினியூவாக விட்டுட்டு இருக்கும்போது நமக்கு ரொம்ப பிரைட்னஸ் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குங்க. 1/2 கிலோ வந்து பச்சைப்பயிறு. இது வந்து நான் 50 ரூபாய்க்கு வந்து ஆவாரம்பூ வந்து வாங்கியிருக்கிறேன், ஆவாரம்பூ. அதுக்கப்புறம் வந்து கோயம்பேட்டில் போய் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான ரோஸு, பன்னீர் ரோஸ் இருக்குல்லங்க, அது வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அதை நம்ம வீட்டில் வந்து ஒரு 2 வாரமாகவே வீட்டுக்கு உள்ளாடியே வந்து போட்டு காய வச்சிருக்கிறேன். அதையும் வந்து இது கூட கொடுத்து நம்ம வந்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம அரைச்சி விட்டு எனக்கு பொடி பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்கும்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். பன்னீர் ரோஸும் எடுத்துக்கலாம், ரெட் ரோஸும் எடுத்துக்கலாம். பன்னீர் ரோஸ் கிடைக்காத டைமில் வந்து நம்ம இந்த ரெட் ரோஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் இப்போ வந்து நமக்கு தேவையான குளியல் பவுடரை வந்து அரைச்சி வந்துட்டோங்க. எவ்வளவு எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்மளுடைய ஃபேஸுக்கு நம்மளுடைய உடம்புக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது ரொம்பவே ஃபேஸு ஃப்ரைட்டாக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எந்த ஒரு க்ரீமும் வந்து போடணும்னே அவசியம் இல்லை. போட்டு இதை வந்து இதில் வந்து கொஞ்சம் போட்டால் போதும். கொஞ்சம் போட்டு இது வந்து ரோஸ் வாட்டர் நம்ம வீட்டிலே தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ரோஸ் வாட்டர் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபேஸுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறணும். ரெஸ்ட்டில் விட்டுட்டு நம்ம வந்து நல்லா ஐஸ் வாட்டரில் இல்லைன்னா கோல்டு வாட்டரில் நம்ம நார்மல் வாட்டர் வார்ம் வாட்டர்லேயே வந்து வாஷ் பண்ணி எடுத்தாலே ஃபேஸ் வந்து ரொம்பவே வந்து பிரைட்டாக இருக்கும். ரெகுலராக வந்து இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.